நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 9 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது தெரியாமல் இருந்தீங்கனாலோ இல்லை இது வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ அட் த எண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் டேஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 9 விஷயத்த நான் முதல்ல ஸ்கூல் படிக்கிறப்ப தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐ வுட் ஹேவ் நோ ரெக்ரெட்ஸ் அட் ஆல். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்கூல் ends as faster than you think. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணலாம், படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, 11th 12th போனால் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மண்டைக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ரொம்ப கன்சைஸாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பட் த ஃபேக்ட் இஸ், நீங்கள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்கள் நம்மகிட்ட நிறைய டைம் இருக்குது, ஸ்கூல் லைஃப்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு எல்லாம் மறைஞ்சு போய்டும். நீங்கள் 11th ஸ்டெப் இன் பண்ணுவீங்க அண்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ன்ற ஒரு பெரிய பயத்துக்கான சர்வர் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் அங்கே நீங்கள் படிச்சாகணும் அப்படின்ற ப்ரெஷர்லாம் கிரியேட் ஆகும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இஃப் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன்டூ 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ வரீங்கன்னா, ஸோ அப்போவே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அப்போவே வந்து கிரியேட் பண்ணி ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் அட் த எண்ட் நீங்கள் பிளிங்க் பண்ண அந்த டியூரேஷனில் ஸ்கூலோட எண்டில் இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃபேர்வெல் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கடைசியாக ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய நிலைமை ரொம்ப சீக்கிரமே வந்துடும். ஸோ enjoy the school days. Point number 2 is that nobody cares who is cool in the school. அதாவது நீங்கள் ஸ்கூல் போகிறப்பலாம் வந்து நம்ம கிளாஸில் நம்ம தான் மாசு, ஸோ நம்ம வந்து ஷர்ட் எப்படி போட்டு போகணும், ஃபேண்ட்டை வந்து இப்படி ரைட்டாக போட்டு போகணும், ஹேர் ஸ்டைல் எப்படி விடணும், ஸோ பியர்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிம் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன மேட்டர்னா, யாருமே வந்து நீங்கள் ஸ்கூலில் எந்த அளவுக்கு மாசாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் லிட்டரலாக வந்து சில பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் பெருசாக கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாரோட மென்டாலிட்டி அதுதான். ஆனால் பசங்களான நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் த ட்ரூத் இஸ் இட் ஓன்ட் ஒர்க் லைக் தட். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கணும், நம்மளை வந்து இந்த மாதிரி 4 பேர் பார்க்கணும். அண்ட் பேசிக்கலி கோயட் ஸ்கூல்லாம் இருந்தால் ஸ்கூலில் நடக்காத கதைகளே இல்லை. அண்ட் அதெல்லாம் எங்கே வரைக்கும் வந்து தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து என்னதான் நடந்தாலும், யாரோட அட்டென்ஷன்லாம் உங்களுக்கு சீக் பண்ணணும்னு நினச்சாலும் அவ்வளோ ஏன் போகிறீங்க. காலேஜில் நடக்கிற விஷயமே வந்து உங்கள் லைஃப்பில் பர்சிஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்கூல்லலாம் எங்கப்பா. த பாயிண்ட் இஸ், ஸ்கூலில் உங்களை யாருமே வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி உங்களோட லுக்ஸை வந்து பெருசாக மேட்டர் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் தலை வரட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, தலையை களைச்சி விட்டு தலைக்கு 10 நாள் எண்ணெய் வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான் லேட்டர்லி நைட் கிளாஸ் மார்னிங் கிளாஸ் வைக்கிறப்ப ஸ்கூலுக்கு அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ உங்களோட லுக்கு மேட்டர் இல்லை, நீங்கள் உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆட்டிடியூட் உங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குது, உங்கள் டீச்சர்ஸ் உங்களை வந்து எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்றதெல்லாம் தான் ஒரு சில பாயிண்ட்ஸ். அண்ட் இதை பற்றி நான் பின்னாடியும் பேசுகிறேன். அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். யுவர் டீச்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஆன் யுவர் சைட். டீச்சர்ஸை பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு வெறுப்பு தான். என்னன்னா, இவங்க நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, ஆனவனை படிப்படின்னு வர, இந்த வாத்தியாரை பார்த்தா எனக்கு ஆகாது, அண்ணம்மாவை பார்த்தா எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸை நம்ம திட்டிட்டு தான் இருப்போம். பட் த ட்ரூத் இஸ், அவங்க உங்களை என்ன தான் திட்டினாலும் நீங்கள் ஒரு டவுட்னு போய் கேட்குறப்ப உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, படிக்காத பையனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உட்காந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான சேலரியை வந்து ஸ்கூலே வந்து ரெடி பண்ணிட்டு விடுறாங்க. பட் அவங்களோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை வளர்க்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க உங்கள் மேலே கொடுக்கக்கூடிய கேர் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சர்ஸ் மேலே ஹாஷாக இருக்காதீங்க. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் இதை உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 இஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சேஞ்ச் ஆஃப்டர் ஸ்கூல். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். உங்கள் கிளாஸில் பாதி கிளாஸ்மே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் பர்சிஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நோ. அதில் 1% 2% தட் மீன்ஸ் 1 or 2 வந்து உங்களோட கடைசி காலம் வரைக்கும் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மிட் ஆஃப் த ஸ்டேஜ் வரைக்கும் கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே, அவனுக்கு தான் நான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காமல் உங்களோட வேலையில் நீங்கள் கன்சர்ன்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்காக உங்களோட டைம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கே டைம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் அந்த சைடில் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதே யோசிச்சாங்கன்னா டவுட்டு தான். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டேஜஸ் தாண்டி போகிறப்ப, அவங்க வேறு கரியர் எடுத்து சூஸ் பண்ணி போகிறப்ப, வேறு ஊருக்கு போகிறப்ப, வேறு காலேஜ் சேர்றப்ப உங்களெல்லாம் வந்து டிஸ்டன்ஸாக வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அண்ட் நீங்கள் நம்ம அவன் எப்பயுமே இப்படி இருப்பான்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி மட்டும் ஃபீல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பவுண்டரிஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து உங்களால் வந்து ஹாப்பியாக வாழ முடியாது. ஸோ டூ மேக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட பழகிறதுக்கு சில பவுண்டரிஸ் இருக்கும். அண்ட் உங்களோட
உங்களோட பர்சனல் டைம் எல்லாமே வந்து சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ உங்களோட படிப்பு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு முக்கியம் தான். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாயும் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் தட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஃபீல். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸ்கூலில் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச சொல்கிறாங்க, ஏதோ ஒரு டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பயம். அங்கே போய் நம்ம திட்டோன்னா, தடுமாறிட்டோன்னா அசிங்கம் தானே. ஸோ அந்த மாதிரியான ஃபேஸஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இங்கே உண்மை என்னன்னா, ஸ்கூல் தான் நீங்கள் எவ்வளோ தோத்தாலும் உங்களை தட்டி கொடுக்குற ஒரு இடம். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். காலேஜுக்கு வரப்ப உங்களோட ஏஜ் அப்ராக்சிமேட்லி 18 to 20 தான் இருக்கும். ஸோ காலேஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஏறி அங்கே நீங்கள் வந்து பேச தடுமாறி ஃபெயில் ஆகுறீங்க அண்ட் உங்களை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா தட் ஹர்ட்ஸ் த மோஸ்ட். பிகாஸ் உங்களோட ஏஜ் ஃபேக்டர் அப்படி, நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க. பட் ஸ்கூல் அப்படி கிடையாது. ஸ்கூலில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் தப்பாக பேசியிருக்கலாம், லைக் தடுமாறி போயிருக்கலாம், உங்களுக்கு பேச வராமல் இருந்திருக்கலாம், யார் என்ன சொன்னாலும், ஏன் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் உங்களை பார்த்து சிரிச்சாலும் அந்த வயசு ரொம்ப சின்ன வயசு. உங்களுக்கு பெருசாக அதெல்லாம் வந்து மண்டைக்குள்ளே போகாது, உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணாது, உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எந்த விதத்துலையும் வந்து தூண்டாது. ஓகே, யூ ஃபெயில்டு டு டெலிவர் அ ஸ்பீச், அப்படி இல்லைன்னா யூ ஃபெயில் டு செக்யூர் மார்க்ஸ் அப்படின்னா தெர் இஸ் அனதர் சான்ஸ். நீங்கள் ஸ்கூலில் போர்டு எக்ஸாம்ஸ்லேயே நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தாலும் காலேஜில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, என்னன்னா உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் பர்சியூ பண்ணி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலேஜ்க்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ளிப் பண்ணிட்டீங்கனாலோ ஃப்ளாப் பண்ணிட்டீங்கனாலோ தெர் இஸ் நோ அதர் சான்ஸ்னு நான் மேக்ஸிமம் சொல்லுவேன். பட் யூ கேன் ஸ்டில், பட் இங்கே உங்களோட ஏஜ் அண்ட் உங்களோட மைண்ட் ஃபேக்டர்ஸ்னால உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும், நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபீலே பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல் இஸ் பெட்டர் பிளேஸ் டு ஃபெயில். ஸோ எவ்வளோ விஷயங்களை நீங்கள் தோத்தாலும் திருப்பி ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் தட் ஸ்கூல் இஸ் த பிளேஸ் டு பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபெயில் ஆகிறது அங்கே கற்றுட்டு நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் முக்கியமாக நான் என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா, ஸ்கூலில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். லைக் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டேக்கு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். அவங்களுக்கு தேவையான சில ஃபன்னி மூமெண்ட்ஸ் ஆகணும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் ஆகணும், ஒரு கேமாக இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் தான் பிளான் பண்ணோம். அண்ட் ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே யூ கேன் டெஸ்ட் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ண தெரியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கோயிங் டு லைக் ஒரு அட்மினாக வந்து உங்களுக்கான சில ட்ரெய்ட்ஸ் வந்து உங்கள் பிளட்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச்சை டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் வெல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ யூ கேன் சூஸ் தட். அப்படி இல்லையா, ஒரு ஈவெண்ட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ண தெரியுதா, தென் யூ மென்ட் டு பி குட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் தூண்டி விடுறதுக்கும் அண்ட் உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஸ்கூல் அண்ட் பிளேஸ் இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ். பாயிண்ட் நம்பர் 7 இஸ் தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் எ யூனிக் டேலண்ட். நீங்கள் நினைக்கலாம், ஸ்கூல் படிக்கிறேன் நான், எனக்கு வந்து படிக்கவே வர மாட்டேங்குது, என்னோட மார்க்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எதுக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க? உங்களோட ஸ்கில்ஸும் அவங்களோட ஸ்கில்ஸும் ஒன்றான்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் ஈவன் காலேஜ்லேயும் அந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி வந்து பழைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு படிக்க வரல, ப்ராப்பராக வந்து ஒரு 90% ஆஃப் மார்க்ஸ் எடுக்க வரல, 70% ஆஃப் மார்க்ஸ் எடுக்க வரலன்னா யூ கேன் டூ எனி அதர் ஆல்டர் திங் பெட்டர் தென் சம்ஒன் எல்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டேலண்ட் இருக்குது அண்ட் அது வேறு விஷயத்தில் தான் இருக்கும். தட் இஸ் த ஹியூமன் நேச்சர். அண்ட் கடவுள் படிக்கிறப்பவே அப்படி தான் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. பட் தெர் இஸ் அ டேலண்ட் இன் ஈச் ஆஃப் த மைண்ட். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்ஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு அதை போட்டு ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை உங்களால் ஆட்டோமேட்டிக்லி ஆஸ் த டைம் ஃப்ளையாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ டூ ஒர்க் ஆன் தட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பண்ணுங்களேன். மார்க்ஸும் முக்கியம் தான், அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 8 இஸ் தட் யுவர் ரெப்புடேஷன் மேட்டர்ஸ் த மோஸ்ட் தென் யுவர் மார்க்ஸ். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு டாப்பராக இருக்கலாம், உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் 90% மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு உங்களோட டீச்சர்ஸோட சர்க்கிளில் உங்களை பற்றி ஞாபகப்படுத்துறது உங்களோட ரெப்புடேஷன் தான். நீங்கள் எவ்வளோ நல்ல பையன், லைக் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எவ்வளோ மரியாதை தெரிஞ்ச பையன், இவெல்லாம் வந்து நம்மளை மூஞ்சுக்கு முன்னாடி திட்டமாட்டான் அப்படின்ற மாதிரியான சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில நல்ல ரெப்புடேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கூலை நீங்கள் போய் ரீவிசிட் பண்ணுறப்பையோ இல்லை உங்கள் ஸ்கூல் கிட்ட வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்றப்ப ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கேட்குறப்பையோ சரி, உங்களோட ரெப்புடேஷன் தான் உங்களோட அந்த டீச்சர்ஸ் மத்தியிலையும் உங்களோட அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் மத்தியிலையும் வந்து உங்களுக்கு மரியாதை தருமே தவிர உங்கள் மார்க்ஸ் இட் இஸ் அ பார்ட் தான். First of all, உங்களோட reputation and உங்களோட அந்த behavior matters. And the final point is that at last marks matter. நான் என்னதான் இந்த 8 பாயிண்ட் வந்து பேசியிருக்கலாம், லைக் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, யூ கேன் ஸ்கோர் வெல் அப்படின்னு சொல்லிட்டு.
அட் த எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஸ்கூல் முடிக்கிறப்ப உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மார்க்ஸ் அண்ட் கட் ஆஃப். இது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களோட உயிரை பணைய வச்சு மார்க்ஸ் எடுக்கணும்லாம் சொல்ல. யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இஃப் யூ சிட் அண்ட் ஸ்டடி அண்ட் உங்களோட இன்டென்ஷன்ஸ் நீங்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எது ஜாயின் பண்ணணுன்றதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தெர் இஸ் அ சிங்கிள் வே. இஃப் யூஆர் ஸ்டடிங் இன் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சி ஆகட்டும், உங்களுக்கு கட் ஆஃப் தான். ஒய் பிகாஸ் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து சில காலேஜஸில் வந்து இல்லை மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் தராங்க. ஏன் அந்த சிலிண்டர் வேர்டு யூஸ் பண்ணனா, சில டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு தனியான எக்ஸாம்ஸ் வச்சு அந்த ஸ்கில் ஓரியன்டாக அந்த சில கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்களா, அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது வச்சு உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த மார்க்ஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படிலாம் இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அண்ட் இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கெட் இன் டு ஏ காலேஜ். ஸோ உங்களுக்கு எது மேட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப் யூ நீட் குட் எக்ஸ்போஷர் அண்ட் குட் ஸ்கில்ஸ். ஸோ வேர் யூ கேன் ஃபைண்ட் த குட் எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்கில்ஸ்னா த ரைட் காலேஜ் என்விரான்மெண்ட். அந்த ரைட் காலேஜ் என்விரான்மெண்ட்க்கு யூ ஹாவ் டு செக்யூர் குட் மார்க்ஸ் இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் மார்க்ஸ் வேணும்னா டிசிப்ளின்டாக மோட்டிவேட்டடாக படிச்சிருக்கணும். அண்ட் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டையும் உங்கள் மனசுக்கிட்டையும் தான் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் பிரத்திகாந்தராஜ். குட் பை, சியர்ஸ்.